பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 17வது அதிகாரம் 15-16 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான் என்பதாக. நன்றியுணர்வு என்பது ஆவிக்குரிய வளர்ச்சியின் அறிகுறி. பீயிங் தேங்க்ஃபுல் இஸ் a சைன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் growth என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பல ஆண்டுகளாக நீங்கள் தேவாலயத்தில் பெற்ற ஆவிக்குரிய உணவை நீங்கள் மதிப்பிட்டிருந்தால் நீங்கள் தேவாலயத்தை மிகவும் பாராட்டுவீர்கள். ஒருவேளை உணவுக்காக உங்களை அழைப்பவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். ஆண்டுதோறும் தேவாலயத்தில் தொடர்ந்து பெற்று வரும் ஆவிக்குரிய உணவுக்கு நீங்கள் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளை பார்த்து கொண்ட, ஆபத்திலிருந்து பாதுகாத்த, அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவர்களை பராமரித்த, அவர்கள் சோர்வடைந்த போது அவர்களை ஊக்குவித்த, அவர்களின் படிப்பில் உதவிய ஒருவர் இருந்தார் என்று வைத்துக் கொள்வோம். இதனால் இவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்றார்கள். இந்த நபர் இதையெல்லாம் 1 அல்ல 2 நாட்கள் மட்டுமல்ல பல ஆண்டுகளாக செய்தார் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க மாட்டீர்களா? உங்கள் குழந்தைகளை பாதுகாத்ததற்காக தேவாலயத்திற்கு நீங்கள் குறைந்தபட்சம் சமமாக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? பல விசுவாசிகள் ஆவிக்குரிய ரீதியில் வளராததற்கு ஒரு காரணம் அவர்கள் தேவாலயத்தில் பெற்றவற்றிற்கு நன்றியுள்ளவர்களாக இல்லாததே. அநேக தேவாலயத்திலிருந்து விலகிச் சென்றவர்கள் தேவாலயத்தில் பல ஆண்டுகளாக அவர்கள் இலவசமாக பெற்ற அனைத்திற்கும் முற்றிலும் நன்றியற்றவர்களாக இருக்கிறார்கள். லூக்கா 17வது அதிகாரம் 15வது வசனத்தில் 10 குஷ்டரோகிகள் குணமடைந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவர்களில் ஒருவர் மட்டும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும் தேவனை மகிமைப்படுத்தவும் அவரிடம் திரும்பினார். அவர்கள் தேவையில் இருந்தபோது அவர்கள் அனைவருக்கும் அற்புதத்திற்காக இயேசுவிடம் வந்தார்கள். நம்முடைய ஆண்டவர் தாயுள்ளம் கொண்டவர், ஆகையால் அவர் எல்லாரையும் குணப்படுத்தினார். ஆனால் அவர்கள் குணமடைந்த பிறகு 9 பேர் தாங்கள் பெற்ற நன்மைக்காக முற்றிலும் நன்றியற்றவர்களாக இருந்தார்கள். ஒருவர் மட்டுமே நன்றி செலுத்துவதில் தவறவில்லை. இஸ்ரவேலில் ஆயிரக்கணக்கான குணமடைந்தவர்களும் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் ஒருபோதும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கவலைப்படவில்லை. ஆனால் இந்த சமாரியன் திரும்பி வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். ஆண்டவரே, நீர் என்னை தொட்டதால் எதிர்காலத்தில் என் வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்க போகிறது. நான் பட்டணத்திற்குள் செல்ல முடியும். நான் என் குடும்பத்திற்கு திரும்பி செல்ல முடியும். நீர் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்களில் எதையும் நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் உமக்கு கடன்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நீர் அளித்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று அவன் கர்த்தரிடம் சொல்லுகிறவனாக காணப்பட்டான். அந்த மனிதன் வெளிப்படுத்திய நன்றி உணர்வு மனப்பான்மைக்காக இயேசு அவனை பாராட்டினார். பின்னர் இயேசு அவருக்கு இன்னும் ஒன்றை கொடுத்தார். அது என்னவென்றால் ரட்சிப்பு. இந்த சமாரியனை நாம் பரலோகத்தில் சந்திக்கலாம் என்று உறுதியாக நம்பலாம். ஆனால் மற்ற 9 பேரில் யாரையாவது நாம் அங்கு சந்திப்போமா என்று தெரியவில்லை. நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல திரும்பி வரும்போது மற்றவர்கள் பெறுவதை விட அதிகமாக ஏதாவது பெறுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் இந்த வருஷம் முழுவதும் தேவாலயத்தில் நீங்கள் பெற்ற ஆவிக்குரிய உணவிற்காக நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த வருஷம் முழுவதும் ஆவிக்குரிய மன்னாவை எங்களுக்கு தந்து எங்கள் உள்ளான மனுஷன் அனுதினமும் பலப்படும்படி பரிசுத்தமாய் காணப்படும்படி கர்த்தர் நீர் பாராட்டின எல்லா நல்ல ஈவுகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்தும்படி திரும்ப வந்த புறஜாதியானாகிய அந்த ஒரு குஷ்டரோகியைப் போல இந்த வருஷத்தின் கடைசியில் நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற பாத்திரங்களாய் நாங்கள் காணப்படுவதற்கும் கிருபை தாரும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்துருளும். ஒவ்வொருவருக்குள்ளும் நன்றியுள்ள இருதயத்தை நீர் உருவாக்குவீராக என்று சொல்லியும் ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.